எங்க கட்சி விவகாரம் ஆட்சியிலே கூட நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 5 ஆண்டு கால ஆட்சி 16ல இருந்து 21 வரைக்கும் இன்னைக்கும் இந்த மோடி கவர்மெண்ட் மேல கேஸ் இருக்கு. காவிரி ஆணையம் அமைச்சதுல அனுமதி தரல. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அவங்களை எதிர்த்து 7% அவங்களை எதிர்த்து இத்தனையும் பண்ணோம். நாங்க 11 கல்லூரி எதிர்த்து தான் கொண்டு வந்தோம். நாங்க எல்லாவற்றிலுமே ஆல் பாஸ் போட்டது உட்பட இன்னைக்கு நம்ம ஹைகோர்ட்ல வழக்கு இருக்கு. எப்படி நாங்க பாஜக சொல்ல முடியும்? ரமேஷ் சேதுராமன் பேசக்கூடாது. ரமேஷ் சேதுராமன் who is Amit Shah? 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி தரப்புல இருந்தே கேள்வி வருது. எடப்பாடி கிட்ட இருந்தே இப்படி ஒரு கேள்வி வருது. கட்சி விவகாரங்கள்ல அவங்க who is them னு கேக்குறேன் நான். அப்படி கிடையவே கிடையாது. ரமேஷ் சேதுராமன் இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்த்தீங்களா அதிமுக தரப்புல இருந்து who is Amit Shah னு? இல்ல யாருனே தெரியாது அபிஷா. அதெல்லாம் கேக்கட்டும். உங்க பாஜக ஜாதகத்தை நீங்க வெளியில வச்சுக்கோங்க. யாரும் வேண்டாம்ல. நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. நாங்க என்ன பேசுறோம்? நாங்க ஆட்சியில இருக்கோம். நாங்க யார கேட்க ஆட்சியில நடக்கல. பல முறை அமித்ஷா வந்தாருங்கறதெல்லாம் பார்த்தோம். ஒண்ணா மேடை ஏறினாங்கன்னு பார்த்தோம். அப்பவே அமித்ஷாவை மேடையிலேயே வச்சுட்டு கேட்க வேண்டியதுதானே யார் மோடி யார் அமித்ஷா? சசிரேகாமாவுக்கு இருக்கிற தைரியம் எல்லாருக்கும் இருக்கணும். எங்க எடப்பாடியாவுக்கு இருக்கணும். எடப்பாடியாவுக்கு முதல்ல வரணும். வந்துட்டா அவர்தான் அடுத்த தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. எங்களுடைய பொதுச் செயலாளர் கருத்து தான் நான் பிரதிபலிக்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் வாயிலிருந்து அமித் ஷா ஒரு வார்த்தை வந்ததே பெரிய விஷயம். ஹிந்தி தெரியாது போடான்னு பணியில போட்டுட்டு அங்க நிதிஷ்குமார் ஹிந்தி பேசுறாரு. அந்த கூட்டணியில முதலமைச்சர் உட்கார்ந்து வராரு. உங்களுக்கு மொழி நன்றி.